ஐயா, என்றும் உமக்கு அடிமை நானே. என்னையே தருகின்றே, எந்தன் எஜமானன் நீரே. என்னையே தருகின்றே, எந்தன் எஜமானன் நீரே. என்னை ஆண்டு நடத்தும் ஐயா, என்றும் உமக்கு அடிமை நானே. உங்களின் சித்தம் செய்திடுவே, உண்மையாய் உழைத்திடுவே. உங்களின் சித்தம் செய்திடுவே, உண்மையாய் உழைத்திடுவே. உந்தன் இதயம் மகிழ்ந்திட, உந்தன் நாமம் உயர்த்துவே. என்னை ஆண்டு நடத்தும் ஐயா, என்றும் உமக்கு அடிமை நானே. காலங்கள் என்றும் மாறினாலும், வானம் பூமி மாறினாலும். காலங்கள் என்றும் மாறினாலும், வானம் பூமி மாறினாலும். மாறாதன் வார்த்தையே என்றும் எனக்கு தீபமே. என்னை ஆண்டு நடத்தும் ஐயா, என்றும் உமக்கு அடிமை நானே. வருகைக்காக ஆவலாய் காத்திருப்பே. தேவா உந்தன் வருகைக்காக ஆவலாய் காத்திருப்பே. உந்தன் முகத்தை கண்டு நான் என்னில் பரவசமாகுவே. என்னை ஆண்டு நடத்தும் ஐயா, என்றும் உமக்கு அடிமை நானே. என்னையே தருகின்றே, எந்தன் எஜமானன் நீரே. என்னையே தருகின்றே, எந்தன் எஜமானன் நீரே. என்னை ஆண்டு நடத்தும் ஐயா, என்றும் உமக்கு அடிமை நானே. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து நன்மை செய்து நடத்துவார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், 1 தெசலோனிக்கர் 2:4 வாசித்து பார்த்தால், நாங்களோ தேவனுக்கு பிரியமுண்டாக பேசுகிறோம். நல்ல ஒரு வார்த்தையில் ஆண்டவரோடு பேசுவது இந்த பூமியில் ஒரு கிறிஸ்தவனுக்கு கிடைத்த பாக்கியம், மேன்மை. ரட்சிக்கப்பட்டவங்களுக்கும் படாதவங்களுக்கும், பரிசுத்தாவியை பெற்றவங்களுக்கும் பெடாதவங்களுக்கும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த ரட்சிப்பில் பரிசுத்தாவில் நிறைந்திருக்கிறவன் தேவனோடு தினமும் பேசுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, சம்பாஷிப்பாங்க. ஆதியாகமம் 3:8 பார்க்குறோம்,
ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் சிருஷ்டித்தார். தோட்டத்தில் உலாவுகிறவருடைய சத்தத்தை கேட்டாங்களாம். வேற எந்த சண்டையின் சத்தம், கவலையின் சத்தம் இதெல்லாம் கேட்கல. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டாங்க, அவரோட பேசினாங்க. உயிர்த்தெழுந்த இயேசுவை பாருங்களேன், எம்மாவுஸ் போன சீஷர்களோடு பேசி சம்பாஷித்து கொண்டிருந்தார். லூக்கா 24:15 அப்படி சொல்லுகிறார். நம்ம ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறவர், நாம் அவரோடு பேசணும்னு எதிர்பார்க்கிறார். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நாங்களோ தேவனுக்கு பிரியம் உண்டாக பேசுகிறோம். இன்றைக்கி நீங்கள் அவரோடு பேசுனீங்களா? இதுக்கு பேர் தான் உறவு, இதுக்கு பேர் தான் ஜெபம். இதை செய்வதற்குத்தான் ஆண்டவர் மனுக்குலத்தை படைத்து சிருஷ்டித்து இந்த பூமியில் நம்மை வைத்திருக்கிறார். எனக்கு அருமையான ஒரு உலகத்தை பற்றி பேசுறதுக்கு நிறைய ஆள் இருக்குது. இந்த ஏரியாவா நல்ல பிளாட்டு நல்ல விலைக்கு போதான், வீடு நல்ல விலைக்கு போதான், இந்த படித்தா இந்த நாட்டில் போகலாம், சம்பாதிக்கலாம், அப்படி இப்படி இந்த திருமணம் முடிக்கலாம், அப்படிலாம் உலகத்தை பற்றி பேசுவாங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள். பூமியை பற்றி பேசுகிறாங்க, அரசியலை பற்றி பேசுகிறாங்க, நாகரீகத்தை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் நம்ம தேவனை பற்றி பேச அழைக்கப்பட்டிருக்கோம். அதனால தான் பவுல் எழுதுகிறார், நாங்களோ தேவனுக்கு பிரியம் உண்டாக பேசுகிறோம். இதைத்தான் இயேசுவே சொல்றார். யோவான் 3:34 என்னை அனுப்பினவர் என்ன சொல்றாருன்னா, தேவனால் அனுப்பப்பட்டவன் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவி எது கொடுக்கிறார்னா, நம்ம அவரோடு பேச, உறவாட, ஜெபிக்க, சத்தத்தை கேட்க. அதனால தான் சொல்றாரு, என்ன சொல்றார் தெரியுமா? மத்தேயு 10:20 பேசுவது நீங்கள் அல்ல, உங்களுக்குள் இருந்து பேசுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கிறத தனியாக தெரிந்து கொள்ளலாம். தேவையில்லா காரியத்தில் ஈடுபட்டு அரட்டடித்து நேரத்தை வீணாக்கிறதுல ஜெபம் பண்ணி அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வான். இதைத்தான் ஆதி சபையில் அப்போஸ்தலர் செய்தாங்க. அவங்க தேவாலயத்தில் போய் மேல் வீட்டறையில் கூடி ஜெபிச்சாங்க. மற்றவங்களாம் கேட்குறாங்க. கேட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? அப்போஸ்தலர் 2:11 இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறார்களே. ஜெபம் என்பது, அபிஷேகம் என்பது தேவனுடைய மெஜஸ்டிக் மகத்துவத்தை பேசுவது. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, மனுஷனோடு பேசி என்னத்தை கண்டோம்? டெய்லி பார்க்கறது தானே, கேட்கறது தானே. கர்த்தரோடு பேசுங்களே. எலியாவும் மோசையும் மறுரூப மலையில் இறங்கி இயேசுவோடு பேசுனாங்களே, சம்பாஷித்தாங்களே. இன்றைக்கு அவரோடு பேச தான் அழைக்கிறோம். நீங்கள் அவரோடு பேசாட்டினா பிசாசு தான் அவங்களோட பேசுவான். மார்க் 1:34 பார்க்குறோம், பிசாசுகளை அவர் அறிந்திருந்தபடியால் பேச விடலை. அவன் கலங்க பண்ணுறாவி, தோல்வியை பற்றி நினைக்க வைக்கிறாவி, குழப்பத்தை உருவாக்குற அவனை பேச விடலை. நீங்கள் தேவனோடு பேசுங்கள், அவன் ஓடி போயிடுவான். இந்த காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற நீங்கள் ஒரு கர்த்தரோடு பேசி சம்பாஷிக்கிற ஒரு வாழ்க்கையை வாழதான் இந்த நாளில் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அத்தனை பேரையும் ஆசீர்வதித்து உம்மோடு சம்பாஷிக்கிற பேசுகிறவர்களாக மாற்றி, ஆண்டவரே தேவனுக்கு பிரியம் உண்டாக பேச கற்றுக் கொடுப்பீராக. இதனுடைய மகத்துவத்தை அவர்கள் அறிந்து செயல்பட உதவி செய்யும். இந்த நாள் அவர்களை அற்புதமாய் ஆசீர்வதித்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.